ஜெய் பீம். புதிய புரட்சி கழகத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய புரட்சி கழகம் ஆரம்பித்து 2 புத்தாண்டை பார்த்துவிட்டது. புதிய புரட்சி கழகம் ஆரம்பிக்கின்ற போது 2024, 2025, 2026 புதிய புரட்சி கழகம் ஆரம்பித்து இன்றைக்கு 2026 ஆகின்ற இந்த வேளையில் புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக புதிய புரட்சி கழகம் வளர்வதற்கு பணியாற்றி வருகின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் புதிய புரட்சி கழகம் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நம் கடந்து வந்த பாதை சிறப்பான பாதையாக இருக்கின்றது. இன்றைக்கு கல்லுமுள்ளாக இருந்த நம்முடைய பாதையை சிற்பியை போல இன்றைக்கு புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் செதுக்கி புதிய புரட்சி கழகத்தை இன்றைக்கு சிறப்பாக உருவாக்கி இருக்கின்றார்கள். உருவாக்கி இன்றைக்கு புத்தாண்டை புதிய புரட்சி கழகம் கொண்டாடி வருகின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற நம்முடைய பொறுப்பாளர்கள். கடக்கோட்டில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் கூட புதிய புரட்சி கழகத்தை இன்றைக்கு கண்டிருக்கின்றார்கள். வெகுவாக புதிய புரட்சி கழகத்தில் தன்னிச்சையாக இணைத்து வருகிறார்கள். உண்மையாகவே பேசுகின்ற விரசமாக இருக்கும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நம் கடந்து வந்த பாதையை பார்க்கின்ற போது ரொம்ப கரடுமுரடான பாதையில கடந்து வந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த 2000 சிறப்பாக நம்முடைய கட்சி நிர்வாகிகள் கொண்டு செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய கட்சியின் பொறுப்பாளர்கள் மீதில் இருக்கின்றது. இதுவரையில் சிறப்பாக செயலாற்றி வருகின்ற புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் மீண்டும் மீண்டும் நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். பொறுப்பாளர்களை அணுக வேண்டும். பொறுப்பாளர்களிடத்தில் பண்போடு பாசத்தோடு நீங்கள் அவரிடத்துல கருணையோடு பேச வேண்டும். அவர்கள்தான் நம்முடைய முக்கிய தூணாக நீங்கள் கருத வேண்டும். அவர்களுக்கு பணியாற்றுகிற சேவகனாக புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகளாம் செயலாற்ற வேண்டும். அப்படி எல்லாம் இருந்தால்தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நாமெல்லாம் பூவை மூர்த்தியுடைய வழியிலே வந்தவர்கள். பூவை மூர்த்தியருடைய வழியிலே வந்த தம்பிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பூவை மூர்த்தியரை போல இருக்க வேண்டும். பூவை மூர்த்தியார் எப்படி இந்த மக்களிடத்திலே களமாடினார்களோ, பூவை மூர்த்தியார் அவர்கள் இறந்து இத்தனை வருடங்களாகின்றது. ஆனாலும் கூட பூவை மூர்த்தியுடைய வரலாறு நீண்டு கொண்டே போகிறது. இன்றைக்கு புதிய புரட்சி கழகத்தை இயக்கி இருக்கின்ற நாம் பட்டி தொட்டி எங்கும் மாவீரன் பூவை மூர்த்தியுடைய கொள்கையை பறைசாற்றி வருகின்றோம். அதே போல் புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் 2006 புதிய புரட்சி கழகத்துடைய கொள்கையும் கோட்பாடும் நீங்கள் அனைத்து கிராமங்களும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு புதிய வருடத்தை வரவேற்று கொண்டாட இருக்கின்ற புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்மை போல இந்த இன்னும் விடியலை காத்திருக்கின்ற நம்முடைய தொப்புள் கொடி உறவான அனைத்து சமூக மக்களுக்கும் நம்முடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை புதிய புரட்சி கழகம் தலைமையின் சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜெய் பீம்.